Good evening, praise Lord. Welcome to this video. என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் எனக்கு கொடுத்தாரு. அதில் வந்து முக்கியமாக நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அங்கே கர்த்தருக்கென்று ஒரு சாட்சி அங்கே தேவைப்படுது, ஒரு விட்னஸ் அங்கே தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இன்ஸ்டியூஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கருத்து இருக்குது அந்த புஸ்தகத்தில். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் நான் சாட்சியாக நான் இருந்தேன். தவறுகள் இருந்தாலும் அவைகளை திருத்திக் கொள்ளவும் மேற்கொண்டு கற்றுக்கொள்ளவும் நான் அங்கே கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக நான் இருந்தேன். உதாரணத்துக்கு எனக்கு பேச்சு சரியாக வரல எல்லாம். அதை நான் வில்லேஜ் கேர்ளாக இருந்ததுனால மற்ற கான்வென்ட் எஜுகேட்டடு கேர்ள்ஸ் மாதிரி என்னால் பேச முடியல. ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ பதிலுக்கு பதில் என்னால் சொல்ல முடியல. ஸோ அந்த கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் நல்லா ரிட்டார்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட தட்ஸ் அ குட் ரிட்டார்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்காக அவங்க சண்டை போடவோ இல்லை அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ கம்பெனி கீப்பிங் அப்படிங்கிறது தான் மெயின் எய்மாக அங்கே நான் பார்த்தேன். ஸோ அங்கே என்னுடைய சீனியர்ஸோடு நான் பழகும்போது அவங்களும் அதை தான் சொன்னாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நம்ம மார்க்கு அப்படின்னா படிக்கவே தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லி தந்தாங்க. ஏன்னா நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், படித்தா வந்து மார்க்கு அப்படின்னு. அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க வந்து கம்பெனி கீப்பிங், இன்டலெக்சுவல் கம்பெனி கீப்பிங், அதுதான் வந்து நம்ம இங்கே படிக்கிறதுக்கான மெயின் எய்ம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நிறைய சினிமாக்கள் அவங்களோட நான் போவேன், டூர்ஸு போவேன். ஸோ அதிலலாம் நிறைய நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய இருந்தது. ஸோ கல்லூரி அதில் எனக்கு ஒரு பேர் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் அந்த சாட்சியை நான் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. மோரோவர் அதே மாதிரி ஸ்கூலில் எனக்கு ஒரு பேர் இருக்குது. ஸ்கூலில் வந்து ரோல் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அதில் அந்த நான் அங்கே படித்த வருடங்கள் எல்லா வருடங்கள்லேயும் என்னுடைய பெயர் அதில் ஃபஸ்ட் ரேங்க்லேயோ இல்லை செகண்ட் ரேங்க்லேயோ அப்படி இருக்கும். வருடம் பரிசுகள் வாங்கக்கூடிய மாணவி. ஸோ எல்லோரும் என்னை ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி ஹவு ஷீ இஸ் கம்மிங் அப் இன் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அதனால் நான் நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து தான் நான் பேச்சு அது மாதிரி ஹவு டு கிவ் அ ரிட்டார்ட் அதெல்லாம் வந்து நான் கற்றுக்கொண்டேன். அதில் முக்கியமாக ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து சமீபத்தில் வந்து டிஸ்டிங்விஷ்ட் அலுமினி அவார்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கூட ஒரு டிஸ்டிங்விஷ்டு அலுமினி தான், இருந்தாலும் எனக்கும் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. எனவே அவங்களுக்கு வந்து ஷீ டிசர்வ்ஸ் இட் பெட்டர் தேன் மீ. அதனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்க இந்த வருஷம் அவங்க வந்து டிஸ்டிங்விஷ்டு அலுமினி அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கொண்ட அந்த ஃப்ரேசஸ் அதெல்லாம் வந்து
என்னுடைய டீச்சிங்கில் நான் ரொம்ப வல்லமையாக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுபோல் கல்லூரியில் நம்ம வாங்கக்கூடிய பெயர் வந்து நம்ம கல்லூரிக்கு மேம்பாட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அல்லது அது நம்முடைய எய்மாக இருக்கணும். அவங்களுக்கு கெட்ட பேர் நம்ம வாங்கி தந்துட கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.